சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்குறோம். பக்தர்களான உங்களுக்கு என்ன தகவல் வேணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதை உங்களுக்கு ஒவ்வொரு எபிசோட் வழியாக நான் நிச்சயமாக தரேன். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு இந்த எபிசோடில் பார்க்க போகிற ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, அது எந்த தேதியை சார்ந்தது அப்படின்னா மே 14ஆம் தேதி. இந்த மே 14ஆம் தேதி அன்னைக்கு அன்னைக்கு ஒரு முக்கியமான ஸ்லோகம் நம்ம சொல்லணும். அந்த நாளன்னைக்கு என்ன ஒரு அற்புதம், நம்ம என்ன ஸ்லோகம் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். பொதுவாக குரு அப்படின்னா அந்த குரு அப்படின்ற வார்த்தையை நம்ம 2 எழுத்துக்களாக பிரிக்கலாம். கு ரு அப்படின்னு. இந்த குரு அப்படின்ற வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருளை அகற்றுபவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்னங்க இருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருள் இந்த இக்னரன்ஸ் அப்படிங்கிறது எதுல வேணாலும் இருக்கலாம். வாழ்க்கையில இருக்கிற இருளும் அது சேர்த்து தான். அப்போ வாழ்க்கையில இருக்கிற இருள் அப்படின்னா என்ன என்று சொல்றாங்க, வாழ்க்கையில பல பல கஷ்டங்கள் நம்மளுக்கு இருக்கும். அப்போ அதற்கான ஒரு விடை நம்ம எங்கேருந்து கிடைக்கும், எந்த கடவுள்கிட்டேருந்து கிடைக்கும் அப்படின்னா அதற்கு தான் குரு பகவான் அப்படின்னு நம்ம தேடி போகிறோம். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. பொதுவாகவே வியாழக்கிழமையான குரு பகவானுக்கு போய் கொண்டக்கடலை மாலை சாத்துறது, குரு பகவானுக்கு போய் விளக்கேற்றுறது. அதில் மே 14ஆம் தேதி நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி. இந்த நாள் ரொம்ப 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 முக்கியமான நாள். அதனால இந்த எபிசோட்ல உங்களுக்கு குரு பகவானோடைய அந்த காயத்ரி மந்திரத்தை நான் சொல்றேன். முதல்ல அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத சொல்றேன். அதற்கான லிரிக்ஸ் உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். அதற்கு பிறகு இந்த மந்திரம் எவ்வளவு முறை சொல்லணும், எத்தனை நாட்கள் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். இப்போ நீங்க குரு பகவானுடைய அந்த காயத்ரி மந்திரத்தை கேட்டீங்க இல்லையா? இத முக்கியமாக எதற்காக உங்களுக்கு முன்கூட்டியாவே இந்த எபிசோட் நான் தரேன் அப்படின்னா, முக்கியமா குரு பெயர்ச்சி அன்னைக்கு, அதாவது மே 14ஆம் தேதி உட்கார்ந்து இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் நீங்க 108 முறை நிச்சயமாக சொல்லணும். முடிந்தால் 1008 முறை சொன்னா ரொம்ப 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 விசேஷம். அப்படி இல்லையா 108 முறையாவது சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு மட்டும்தான் இந்த குரு பகவானோட காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்லணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. குரு நம்ம சொல்லுவோம் இல்லையா, மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, குரு தேவோ பவ, தேவ தேவோ பவ. அந்த குரு அப்படின்றவர் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வழிகாட்டி. அந்த குரு பகவானை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த கலியுகத்துல முக்கியமானது நாமஸ்மரணை. அப்ப இந்த மந்திரத்தை தினம் நீங்க குறைந்தபட்சம் 18 முறையாவது சொல்லணுங்க. ஒரு தடவை சொன்னா எனக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னா, மந்திர சக்தின்றது ஒன்று எப்போ ஏற்படும்னா அந்த மந்திரத்தை நம்ம ஜபிக்க அதை சொல்லதான் மந்திர சக்தி அப்படின்றது ஒன்னே உருவாகும். அதனால குறைந்தபட்சம் 18 முறை, முடிந்தால் தினம் 108 முறை சொன்னா என்ன கிடைக்கும்? முதல்ல ஆரம்பிக்கலாம். குழந்தைகளுடைய படிப்புக்கு, ஞாபக சக்திக்கு குரு பகவானை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு அபரிவிதமான ஞானம் கிட்டும். அப்படி அள்ளி கொடுப்பார் குரு பகவான். அடுத்தது வேலை வாய்ப்பு. நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லைன்னு நீங்க வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த மந்திரம் கேட்குறீங்க, இன்னைக்கு கேட்குறீங்க இல்லையா, இன்னிலேருந்து தினம் 108 முறை குரு பகவானுக்கு முன்னாடி
நீங்க வீட்டில் இருந்தீங்கன்னா 2 விளக்கு முடிஞ்சா ஒவ்வொரு வியாழக்கிழமை கோவிலில் போய் குரு பகவானுக்கு நெய் விளக்கோ, உங்களுக்கு என்ன என்ன விளக்கு உங்களுக்கு சௌரியமோ நீங்க குரு பகவானுக்கு முன்னாடி 2 விளக்கு ஏற்றி வச்சு கோவில்லையே உட்காந்து கூட சொல்லலாம். முடியலையா, தினம் வீட்டில் குரு பகவானுக்கு முன்னாடி தனித்துவமா 2 விளக்குகள் ஏற்றி வைத்து இந்த ஸ்லோகத்தை 108 முறை சொல்லிட்டு வாங்க. நிரந்தரமான வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தது வேலையிலேயே ப்ரமோஷன். நான் ரொம்ப வருஷமா இதுலயே தாங்க இருக்கேன், அதே சேலரி தான் இருக்கு. அடுத்தது ஒரு முன்னேற்றம்னே வாழ்க்கையில, அது வேலை வாய்ப்புனா நீங்க ஐடியில இருந்தாலும் பிசினஸ் பண்ணாலும் எதுலனாலும் சரி கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது வீட்டில் ஒரு மங்களகரமான காரியம் வருது அப்படின்னாலே ஒரு தடை ஏற்பட்டுட்டே இருக்குங்க அப்படின்னா இந்த ஸ்லோகம் சொல்லிட்டே வாங்க, தடை நீங்கும். அடுத்தது திருமணம். திருமணம் நிச்சயமாக கைகூடும். அந்த திருமணம் ஆயிடுத்து அப்படின்னா அடுத்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வருத்தப்படுறீங்க, கண்டிப்பாக இதை சொல்ல சொல்ல குழந்தை பாக்கியம் கிட்டும். இந்த குரு பகவானோட மகத்துவம் நம்ம பேசிட்டே போகலாம். ஆனா எதற்கெல்லாம் வேணுமோ அப்படி சொல்லலாம். எதற்கெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அள்ளி தருவார் குரு பகவான். அவ்வளோ ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்லோகம் இந்த குரு பகவானோட காயத்ரி மந்திரம். லிரிக்ஸை நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தினம் உங்க வீட்டில் இது கேட்கணும் அப்படின்றதுக்காகவே உங்களுக்கு சண்டே தனித்துவமாக நான் இது 108 முறை சாண்டிங்கா உங்களுக்கு நான் தரேன். அது தினம் கேட்டாலே போறோம். இந்த நவவித பக்தியில கடவுளோட நாமத்தை கேட்கிறதே விசேஷம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இது கேட்க கேட்க உங்க வீட்டில் இது ஒலிக்க ஒலிக்க என்ன ஆகும் அப்படின்னா குழந்தைகளுக்கு அந்த மந்திரம் காதுல விழ அது பைஹார்ட் ஆயிடும். அப்போ குரு பகவானுடைய மந்திரம் அவங்களுக்கு கேட்க கேட்க அந்த ஞானம் அப்படியே பெருகிட்டே போகும். அதனால இந்த ஸ்லோகம் நீங்க கண்டிப்பாக இந்த குரு பகவானோட காயத்ரி மந்திரத்தை தினம் சொல்லுங்க. பெண்மணிகள் மாதவிடாய் காலத்துல இதை சொல்லலாமா அப்படின்னா தாராளமா சொல்லலாம். அந்த விளக்கு ஏத்துறதை மட்டும் கண்டிப்பாக நீங்க தவிர்க்கணும். குரு பகவான் கிட்ட போய் விளக்கேற்ற வேண்டாம். அந்த 3 நாட்கள் நிச்சயமாக பண்ண வேண்டாம். மித்தபடி இந்த ஸ்லோகத்தை நீங்க எந்த இடத்துல வேணாலும் சொல்லலாம். எப்பயுமே நான் சொல்ற மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஒரு ஸ்லோகம் சொன்னா விசேஷம். முடியலையா, உங்களுக்கான தனித்துவமான ஒரு நேரம் வச்சு இந்த ஸ்லோகத்தை நீங்க தினம் சொல்லிட்டு வாங்க. இந்த ஸ்லோகத்துல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அதற்கான பதிலை நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன். இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.